ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோம்மேட் சோப்பு. அதாவது வீட்டிலையே நம்மளே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம சோப் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன், டர்மரிக் சோப் எப்படி பண்ணோம் அப்படின்றத. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆலோவேரா, பச்சரிசி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, விட்டமின் இ டேப்லெட்டு கேப்சியூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த சோப்பு பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பண்ணன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது ரா ரைஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பச்சரிசியை நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 2-3 நல்லா ஒரு கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு பாருங்கள், ஊறாமல் நம்ம இப்போ தான் கழுவி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இப்படியே நம்ம அரைக்கக்கூடாது. ஸோ நல்லா ஊறினதுக்கு அப்புறம், நல்லா ஊறணுன்றதுனால நீங்கள் வந்து ஓவர் நைட்டு ஃபுல்லாக வச்சுடுங்க. நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலைல எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆற வைக்க போகிறோம். ஸோ சொல்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் துணியில் இந்த அரிசியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஆற விட்டுடுங்க. நல்லா வந்து ஃபேன் காற்றுலே காஞ்சால் போதும், நீங்கள் வெயிலெல்லாம் வைக்கணும்னு இல்லை. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி நீங்கள் கையில் எடுத்து பார்க்குறப்ப உடையிற மாதிரி இருக்கணும் அரிசி. இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நான் காய வச்சு எடுத்த இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் தண்ணியே இல்லாமல் நம்ம ட்ரையாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நான் ஸ்ட்ரெயினர் வச்சு நான் வந்து இது கொடுக்குறேன். ஃபுல்லாக ஜலிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜலிக்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நான் காட்டுறேன் பாருங்கள், ரவை சைஸுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு அது அரைப்படாமல் இருக்கும். இதை வந்து நம்ம சோப்பில் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் தேய்க்கும் போது நம்மளுக்கு கீறல் வரும். அதுக்காக அதை ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தோல் சீச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இதோட ஜூஸும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது இதனுடைய சாரும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பொட்டேட்டோ நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஆஃபு, இன்னொரு ஆஃபும் நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுலேயும் வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமலே நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நீளமாக வந்துட்டு ஆலோவேரா எடுத்திருக்கேன். இந்த ஆலோவேராவில் இந்த பக்கம் முள்ளே இருக்க சைட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். உள்ளே இருக்க அந்த பல்பி மட்டும். உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இந்த உள்ளே இருக்க அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் எடுத்து போட்டு நம்ம ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து ஜெல்லி ஃபுல்லாக அந்த ஜெல்லிலாம் அரைச்சோன்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோவில் தண்ணி ஆட் பண்ணாமல் இதிலே தண்ணி சத்து வரும். அதை வச்சு நம்ம வந்து அரைச்சிட்டு எப்படி இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு டர்மரிக் சோப் போட்டிருக்கேன், நார்மல் சோப்பே நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பச்சரிசி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சன் டேனை ரிமூவ் பண்ணோம், டார்க்னஸை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா. ஓகேங்களா, அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு கூலண்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதாவது நம்ம அரைச்சி நான் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குனா ஜூஸ் இப்போ அரைச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த பாருங்கள் அரைச்சது. இதில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன் அந்த அரிசி கூட. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் அரைச்சது நம்ம நிறையா இருக்குது, அரிசி கம்மியாக இருக்குது அப்படின்னா தொறுன்னு ஆகிடக்கூடாது. ஸோ கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அரிசி வந்து இங்கே ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இதில் வந்து கட்டிப்படக்கூடாது. இது வந்து உங்களுக்கு தண்ணி, அதாவது ஜூஸ் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கிறதுனால, சூடாக இல்லாமல் ஹாட் அது மாதிரிலாம் இல்லாததுனால
நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் டேரெக்டாக சோப் மோல்டில் போயிட்டு நம்ம ஊற்றும்போது நம்மளுக்கு வந்துட்டு அது கட்டிப்படும். அதாவது சோப் வந்து நம்ம பேஸ் வந்து நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சோப் பேஸை மெல்ட் பண்ணும்போது இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டைம் வந்து சோப் மெல்ட் வந்து உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டோடு நீங்கள் இதை ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா டக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிடும். அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கரெக்டாக இந்த அளவுக்கு எப்படி வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அரிசின்றதுனால சீக்கிரம் ஊறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கீழே பாருங்கள், அப்படியே செட் ஆகிடுச்சு. நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சோப் பேஸ் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து நான் இப்போது ஹீட் பண்ண போகிறேன். அதாவது சோப்பை வந்து பேஸை வந்து மெல்ட் பண்ண போகிறேன். இது வந்து சோப் பேஸ் வந்து நான் ஃபுல்லாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வந்து தண்ணி வச்சுக்கிட்டோம், மேலே வந்து ஒரு சின்ன இது வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த சோப் பேஸை வந்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெல்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா என்னோடய சோப் பேஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பாருங்கள், அப்படி மெல்ட் ஆகிட்டே வருது. இது எல்லாமே ஓவரால் நம்மளுக்கு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இன்னொரு அரைவாசி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 விட்டமின் இ கேப்சியூல் அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த சோப் பேஸ்லேயே, மெல்ட் ஆனதுலேயே. இந்த லிக்விட்லேயே 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3ன்றது நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா இது வந்து விட்டமின் இ நம்மளுக்கு வந்து நல்லது தான் உடம்புக்கு. நம்மளுக்கு வந்து ஃபேஸ்க்கும் நல்லா க்ளோ கொடுக்கும். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு துளசி சோப்பு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும், நீங்கள் அப்போ தான் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய சேனலில் பார்க்குற இந்த வீடியோஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் இந்த சோப் நான் பண்ண ஆரம்பிச்சதில் நான் வெளியே வாங்குறதே கிடையாது. ஸோ ஹோம்மேட் வீட்லேயே தான் நான் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுலேருந்து எடுத்துட்டேன், அதாவது ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அரிசி, அது கூடவே ஆலோவேரா, பொட்டேட்டோ, இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஜூஸாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இந்த சோப் இதுக்குள்ளேயே பேஸ்க்குள்ளேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த ஹீட்டு கூட இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். அதனால் சோப்பு வந்து பேஸை நம்ம வந்து லிக்விட் பண்ணியிருக்கதை கடகடன்னு நம்ம என்ன பண்ணணும், சோப்பு மோல்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு அதில் நீங்கள் ஊற்றிடணும். நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு அப்படியே சோப்பு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து டக்குன்னு சோப்பு மோல்டு நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணல, ஒன்றும் அப்ளை பண்ணல. நம்மக்கிட்ட இருக்க இந்த சிலிக்கான் மோல்டே நல்லாவே இருக்கும். நான் அதில் வந்து ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அப்படியே தான் நான் ஊற்றுறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு 4 to 5 hours வெளியிலே வச்சாலே போதும், அதுவே உங்களுக்கு செட் ஆகிடும். நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், ஒரு 4 to 5 hours நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எடுத்துகிட்டு இப்போ காட்டுறேன். இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். இப்போது நாம் இதை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நுரை வரும் இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ நுரை வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே வந்து நமக்கு ரொம்ப அந்தளவுக்கு வராது, ஏன்னா நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.